உங்களுக்கான இந்த ஒரு பிரத்யேகமான ஆழ்ந்த தேடலுக்கு நான் வரவேற்கிறேன். இப்ப நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய பயம் வரும்பொழுதோ இல்ல வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அன்பையோ ஒரு நெகிழ்ச்சியோ நீங்க உணரும் பொழுதோ அந்த உணர்ச்சி உங்க மூளையில தோன்றதில்ல. ஆமா, அது மூளையில தெரியாது. கரெக்ட். மாறாக உங்க நெஞ்சுக்குழியோட மையத்துல ஒருவித ஆழமான வைப்ரேஷனா ஒரு கனமான உணர்வா வெளிப்படுறதை நீங்க கவனிச்சிருக்கலாம். கண்டிப்பா அது பிசிக்கலாவே நம்மால ஃபீல் பண்ண முடியும். உண்மைதான். உணர்ச்சிகள் மூளையில உருவாகுதுன்னு சயின்ஸ் சொன்னாலும் அதோட நேரடி தாக்கத்தை நாம நெஞ்சுக்குழியில தான் உணர்றோம். இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற மூலக்கட்டுரை இத பத்தி தான் பேசுது. அண்டம், குரல், இதய சக்கரத்தின் மகாசக்தி. அதேதான். குறிப்பா இந்த கட்டுரையில உள்ள அண்டம் குரல் வஜ்ராசனம் ஆசனத்தில் அமர்ந்திருப்பது போல் அப்படிங்கிற தலைப்பை பேசா வச்சு உடம்போட மாபெரும் எனர்ஜிய எப்படி இந்த நெஞ்சுக்குழியில குவிக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா முதல்ல இந்த சுவாமிமலை வஜ்ரவேல் ரகசியம்னு சொல்றாங்களே, அதுக்கும் இந்த அண்டம் குரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள தொடர்பு என்னன்னு நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே இந்த ஒட்டுமொத்த பயிற்சியோட அடித்தளத்தை விளக்குதுன்னு சொல்லலாம். அண்டம் குரல் அப்படிங்கறது அதாவது பிரபஞ்சத்தோட அதிர்வு, இல்லனா அண்டத்தோட குரல் நம்ம உடம்புக்குள்ள எதிரொலிக்கிறது. ஓஹோ, வெளியில இருக்கிற சத்தம் நமக்குள்ள கேக்குமா? சத்தம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாபெரும் ஆற்றல் அதிர்வு. வெளியில இருக்கிற அந்த வைப்ரேஷனை நம்ம உடம்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மையத்துல நம்மால ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இந்த சுவாமிமலை வஜ்ரவேல் ரகசியம் அப்படிங்கிறது ஒரு குறியீட்டு வார்த்தை, ஒரு கோட் வேர்ட் மாதிரி சொல்றீங்க. ஆமா, வஜ்ரம் அப்படின்னா அழிக்க முடியாததுன்னு அர்த்தம். வேல் அப்படிங்கிறது ஒரு கூர்மையான குவியத்தை குறிக்குது. இப்போ மனித உடம்போட எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது சக்கரங்களை மேலிருந்து கீழா பிரிக்கும் போது மூணாவது மையமா இருக்கிறது தான் இந்த நெஞ்சுக்குழி. இதுதான் அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்களா? எக்ஸாக்ட்லி, அநாகதம் தான். இந்த கட்டுரை நெஞ்சுக்குழிய வெறும் உணர்ச்சிகளுக்கான ஒரு இடமா மட்டும் பார்க்கல, மாறாக நம்ம உடம்போட மின்சாரம், அதாவது உயிர் சக்தி நிலை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் பாக்ஸா பாக்குது. ஜங்ஷன் பாக்ஸ் கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கே. இப்போ ஒரு பெரிய நகரத்தோட மின் விநியோகத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா? ஆமா, மெயின் சப்ளை அங்கிருந்து தான் போகுது. அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வேலையத்தான் நம்ம உடம்புக்குள்ள இந்த நெஞ்சுக்குழி செஞ்சுட்டு இருக்கு. நம்ம உடம்ப வெறும் தசை எலும்புன்னு பார்க்காம ஒரு மாபெரும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா பார்க்க தொடங்கும் போதுதான் இந்த கட்டுரையோட உண்மையான ஆழம் நமக்கு புரியும். வாவ், அந்த ஜங்ஷன் பாக்ஸ் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா உடம்புல பல இடங்கள்ல எனர்ஜி உற்பத்தி ஆனாலும் அதை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட் தான் நெஞ்சுக்குழி. கரெக்ட். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜங்ஷனை சரியா ஆபரேட் பண்றதுக்கு வஜ்ராசனம் அப்படிங்கிற ஆசனமும் அதுல கைகளை வைக்கிற முறையும் ரொம்ப முக்கியம்னு மூலக்கட்டுரை சொல்லுது. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாவே தியானம் பண்றவங்க கைகள்ல கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து சின்முத்திரை வச்சு உட்காருவாங்க. அதுதானே தியானத்தோட முதல் படி. பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட அண்டம் குரல் பயிற்சிக்கு அந்த சின்முத்திரை ஏற்றதல்ல அப்படின்னு கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுது. சின்முத்திரை மனசை ஒருமுகப்படுத்த பயன்படும் போது ஏன் இந்த பயிற்சிக்கு மட்டும் அதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க? இதுல என்ன மெக்கானிக்கல் ஷிஃப்ட் நடக்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சின்முத்திரை நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் மனச ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போகவும் உதவுது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது மனச அமைதிப்படுத்துற ஒரு சாதாரண தியானத்தை பத்தி இல்ல, மாறாக உடம்போட அக்னி ஆற்றலை தூண்டி அதை நேர நெஞ்சுக்குழியில கொண்டு நிறுத்துற ஒரு தீவிரமான எனர்ஜி பயிற்சியை பத்தி. ஓ, இது ஒரு இன்டென்ஸான பயிற்சி. ஆமா, மூலக்கட்டுரை ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுது. நீங்க சின்முத்திரையில விரல்களை இணைச்சிருக்கும் போதோ இல்ல உள்ளங்கைகளை திறந்து வச்சிருக்கும் போதோ உங்க உடம்போட நுட்பமான எனர்ஜி அந்த கைகள் வழியா வெளியேறுவதற்கான ஒரு சின்ன ஓப்பனிங் அங்க இருக்கு. எனர்ஜி லீக் ஆகுதுன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி, எனர்ஜி லீக் ஆகும். அதனால இந்த அண்டம் குரல் வஜ்ராசன பயிற்சிக்கு கைகளை வைக்கிற முறையில ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. அப்போ கைகளை எப்படி வைக்கணும்? உங்க உள்ளங்கைகளை அப்படியே உங்க முழங்கால்களுக்கு மேல, அதாவது முட்டிக்கு மேல தட்டையா முழுமையா பதியும்படி வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முட்டிக்கு மேல தட்டையா வைக்கணுமா? இதனால என்ன மாறுது? இத நாம பிசிக்ஸ், அதாவது இயற்பியல் கண்ணோட்டத்துல பார்க்கணும். நம்ம உள்ளங்கைகளிலும் முக்கியமான எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு.
அந்த உள்ளங்கைகளை முட்டியின் மேல வச்சு அழுத்தி மூடும்போது அந்த ஆற்றல் வெளியேற வழி இல்லாம உடம்புக்குள்ளேயே ஒரு சுழற்சியை உருவாக்குது. ஆஹா, அங்க ஒரு முழுமையான க்ளோஸ்ட் சர்க்கியூட் உருவாகுது. ஆற்றல் வீணாகாம உங்களுக்குள்ளேயே தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரு கட்டமைப்பு இது. அப்படி என்றால் முழங்கால் மேல கைய வைக்கிறது ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டுக்காக இல்ல, உடம்போட ஒரு பகுதியை இன்னொரு பகுதியோட இணைச்சு பவர் லீக் ஆகாம தடுக்கிற ஒரு பிளக் பாயிண்ட் மாதிரி செயல்படுது. மிகச்சரியான புரிதல். இது ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் முனைகளை இணைச்சு சர்க்கியூட்டை முழுமையாக்குற மாதிரி தோணுது. சரி, இப்போ கைகளை முட்டி மேல வச்சிட்டோம், சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து உடம்போட அமைப்பு எப்படி இருக்கணும்னு கட்டுரை துல்லியமா சொல்லுதே. ஆமா, பாஸ்டர் ரொம்ப முக்கியம். தலைய நேரா வச்சுக்கணும், கைகளால முட்டிய அழுத்தி ஒரு பிடிமானம் கொடுத்து உடம்பை இன்னும் நிமிர்த்தணும்னு சொல்லுது. சாதாரணமா முதுகு தண்டை நேராக்கி உட்கார்றதுக்கும் இப்படி முட்டி அழுத்தி பிடிச்சு நிமிர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வெறும் தசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்ல, உடம்போட எலும்பு நரம்பு மண்டலத்தை லாக் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கா? ஆமா, நீங்க வெறுமனே நேரா உட்காரும் போது உங்க முதுகு தசைகள் தான் உங்க உடம்ப தாங்கி பிடிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தசைகள் சோர்வடையும் போது இயல்பா உங்க முதுகு வளைஞ்சிடும். ஆமா, நாம கொஞ்ச நேரத்துல கூன் விழுந்துடுவோம். ஆனா நீங்க வஜ்ராசனத்துல அமர்ந்து உள்ளங்கைகளால முழங்கால்களை நல்லா அழுத்தி பிடிக்கும் போது உங்க உடம்போட வெயிட் தசைகள்ல இருந்து எலும்புகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஓஹோ! கைகள் முழங்கால்களை அழுத்தி பிடிக்கும் அந்த விசை உங்க தோள்பட்டைய லேசா மேல தூக்கி முதுகு தண்டை எந்த தசை அழுத்தமும் இல்லாம ரொம்ப நேராவும் உறுதியாவும் நிலைநிறுத்துது. ஒரு கட்டிடத்துக்கு தூண்கள் எப்படி உறுதியான பேஸ்மெண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த அழுத்தம் நம்ம உடம்ப ஒரு அசைக்க முடியாத கோபுரமா மாத்துது. சரியா சொன்னீங்க. அடுத்து வரப்போற தீவிரமான எனர்ஜி பயிற்சிக்கு உடம்ப தயார்படுத்துற ஒரு சயின்டிபிக் ஸ்டான்ஸ் இது. இந்த பிடிமானம் இல்லாம உங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. உடம்பு ஆடாம இருந்தாதான் உள்ள நடக்கிற மாற்றத்தை கவனிக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அந்த கோபுர உதாரணம் செமையா இருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, இப்போ சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, உடம்பையும் லாக் பண்ணியாச்சு. ஆனா வெறும் வயர்களை இணைச்சிட்டா மட்டும் பல்ப் எரியாது. ஒரு பவர் சோர்ஸ் வேணும். அந்த மின்சாரத்தை சர்க்கியூட்டுக்குள்ள தள்ளுறதுக்கு ஒரு பேட்டரியோ டைனமோவோ தேவையல்லவா? அதுதான் இந்த மூலக்கட்டுரை உட்டியான பந்தம் அப்படின்னு குறிப்பிடுதா? ஆமா, இந்த உட்டியான பந்தம் எப்படி அந்த எனர்ஜியை உருவாக்குது? நீங்க கேட்ட அந்த டைனமோ வேலைதான் உட்டியான பந்தம். இதோட இன்டர்னல் மெக்கானிசம நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நீங்க மூச்சை முழுவதுமா வெளியே தள்ளிட்டு வயிற்றை, குறிப்பா தொப்புள் பகுதிய முதுகுத்தண்டை நோக்கி உள்ளே இழுத்து ஒடுக்குவதுதான் உட்டியான பந்தம். இது வெறும் மூச்சை அடக்கிற பயிற்சி இல்லையா? இல்லவே இல்ல. நீங்க மூச்சை முழுவதுமா வெளியேற்றும் போது உங்க நுரையீரல்ல ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடம் உங்க உதரவிதானத்தை, அதாவது டயாஃப்ரம மேல் நோக்கி இழுக்குது. ஓகே. அந்த சமயத்துல வயிற்றை நீங்க உள்ளே இழுக்கும்போது உடம்போட கீழ்ப்பகுதியில, அதாவது மூலாதாரம் மற்றும் சுவாதிஷ்டான சக்கரங்கள்ல இருக்கிற அக்னி ஆற்றல் மேல் நோக்கி தள்ளப்படுது. இத அபான வாயுன்னு கூட சொல்வாங்க. அக்னி ஆற்றல் மேல வருதா? ஆமா, இது ஒரு ஹைட்ராலிக் பிஸ்டன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்டன் எப்படி அழுத்தத்தை கொடுத்து லிக்விட ஒரு குறுகிய குழாய்க்குள்ள செலுத்துமோ அதே போல உங்க வயிறு ஒடுங்குற அந்த செயல். அது ஒரு பிஸ்டன் மாதிரி செயல்பட்டு கீழே தூங்கிட்டு இருக்கிற எனர்ஜியை முதுகுத்தண்டு வழியா மேல தள்ளுது. எக்ஸாக்ட்லி. இதை கேட்கும்போதே உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் பிசிக்ஸ் மாற்றம் புரியுது. கீழே இருந்து ஒரு ஹைட்ராலிக் பிஸ்டன் அக்னியை மேல தள்ளுது. ஆனா ஒரு நிமிஷம், அப்படி தள்ளப்படுற எனர்ஜி நேரா எங்க போகும்? தலைக்கு போயிடாதா? அங்கதான் விஷயமே இருக்கு. அப்போ அந்த எனர்ஜி சிதறாம இருக்கதான் நம்ம முன்னாடி பேசின அந்த முழங்கால் பிடிமானம் உதவுதா? துல்லியமா பிடிச்சீங்க. உடம்போட டிசைன் எவ்வளவு அற்புதமா வேலை செய்யுதுன்னு இங்கதான் புரியும். நீங்க கைகளால முழங்கால்களை அழுத்தி பிடிக்கும் போது உங்க தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதியில ஒரு லாக் உருவாகுது. ஜாலந்தர பந்தம்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதுக்கு இணையான ஒரு ஆட்டோமேட்டிக் லாக் தான் இது. மேல் நோக்கி வர்ற எனர்ஜி கழுத்து தாண்டி தலைக்கு போகாம தடுக்க ஒரு சீலங்க போடப்படுது. ஆஹா. அதே நேரத்துல வயிற்று ஒடுக்குவதன் மூலமா கீழிருந்து எனர்ஜி மேல தள்ளப்படுது. கீழிருந்து ஒரு புஷ், மேல இருந்து ஒரு லாக். அப்போ அந்த எனர்ஜிக்கு வேற வழியே இல்ல. அது நேரா அந்த ஜங்ஷன் பாக்ஸான நெஞ்சு குழியில மிக சரியா குவியுது. கைகள் கொடுக்கிற அழுத்தம் தான் இந்த அக்னி ஆற்றலை உடம்போட மத்த பகுதிகளுக்கு சிதற விடாம சென்டர் பண்ணுது. இந்த மெக்கானிசம் இல்லாம சும்மா வயித்தை மட்டும் உள்ள இழுத்தா என்ன ஆகும்? அந்த ஆற்றல் சிதறிடும்.
அதோட முழுமையான எஃபெக்ட நெஞ்சு குழியில ஃபீல் பண்ணவே முடியாது. மைண்ட் ப்ளோயிங். இது முழுசா ஒரு பிசிக்ஸ் தியரி அடிப்படையில அமைக்கப்பட்ட ஒரு பயாலஜிக்கல் பயிற்சி. கீழிருந்து வரும் அக்னி மேல இருக்கிற லாக்கால தடுக்கப்பட்டு சரியா நெஞ்சு குழியில வந்து மோதுது. ஆமா. இப்படி இந்த அழுத்தமும் வயிற்றின் ஒடுக்கமும் இணையிற அந்த புள்ளியில என்ன நடக்கும்னு மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது. நெஞ்சு குழியில ஒரு நுணுக்கமான டச் இல்லனா வைப்ரேஷனை நீங்க உணரலாம்னு சொல்லுது. கரெக்ட். அந்த டச் ரொம்ப முக்கியம். அந்த அதிர்வு தான் இதய சக்கரம் விழிப்படைவதற்கான அறிகுறிங்கிறது. ஆனா எனக்கு இங்க ஒரு ரொம்ப ஆழமான சந்தேகம் வருது. கேளுங்க. உடம்போட அடிப்பகுதியிலிருந்து வர்றது அக்னி ஆற்றல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அக்னினா உஷ்ணம், நெருப்பு. ஆமா. ஆனா அது நெஞ்சுக்குழிய தொடும் போல அது அன்பாகவும் பேராற்றலாகவும் மாறுதுன்னு கட்டுரை சொல்லுது. ஒரு நெருப்பு எப்படி அன்பாகவோ இல்ல மென்மையான ஒரு பிரம்மாண்டமாகவும் மாறுது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பயிற்சியோட மிக அழகான அதே சமயம் ரொம்ப ஆழமான ரகசியமே. அக்னி ஆற்றல் அப்படிங்கிறது அடிப்படையான உயிர் சக்தி. இது நம்ம ரா எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ரா எனர்ஜி. ஓகே. அது மூலாதாரத்துல இருக்கும்போது வெறும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்டா தான் இருக்கும், பிழைப்புக்கான ஒரு ஊந்துதல். ஆனா அந்த ரா எனர்ஜிய நீங்க மேல் நோக்கி தள்ளி இதய சக்கரத்துக்குள்ள கொண்டு வரும்போது அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குதா? ஆமா, அந்த ஜங்ஷன் பாக்ஸ் அதோட தன்மைய அப்படியே மாத்துது. நெஞ்சுக்குழி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. மிக அதிக மின் அழுத்தத்துல வர கரண்ட வீடுகளுக்கு பயன்படுற மிதமான மின்சாரமா மாத்துது இல்லையா? ஆமா, ஸ்டெப் டவுன் பண்ணும். அதே மாதிரி இந்த அக்னி ஆற்றலோட உஷ்ணத்தை மிக நுட்பமான அன்பின் அதிர்வண்ணா, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷனா மாத்துது. அந்த நுணுக்கமான டச் இருக்கு இல்லையா, அது உங்க இதய சக்கரம் அந்த ஆற்றலை உள்வாங்கி ஒரு புது பரிமாணத்துக்கு மாத்துறதுக்கான சிக்னல். இருட்டா இருக்கிற ஒரு ரூம்ல ஸ்விட்ச போட்டோனே கரண்ட் பாய்ந்து பல்ப் எரியுது இல்ல? ஆமா, டக்குன்னு வெளிச்சம் வரும். அதே மாதிரி இந்த எனர்ஜி நெஞ்சுக்குழிய தொட்ட உடனே உங்க இதய சக்கரம் பிரகாசிக்க தொடங்குது. அது வெறும் பிசிக்கலான துடிப்பு மட்டும் இல்ல, உங்க நரம்பு மண்டலம் அமைதியடைந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்ய தொடங்குறதுக்கான அடையாளம் அது. வாவ், இதை விட சிறப்பா இதை விளக்கவே முடியாது. ஒரு ரா எனர்ஜி எப்படி ஒரு உயர்ந்த உணர்வா உருமாறுதுன்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதை கேட்கும் போதே உடனே செஞ்சு பார்க்கணும் போல ஒரு ஆர்வம் வருது. அங்கதான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த பயிற்சியை நம்ம நினைச்ச நேரத்துல செஞ்சிட முடியாதா? மூலக்கட்டுரையில ஒரு எச்சரிக்கை இருக்கே, அதை பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா. கட்டுரை ஒரு ஆணித்தரமான வார்னிங் கொடுக்குது. இந்த பயிற்சி முழு பலன் தரணும்னாலும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம இருக்கணும்னாலும் அதிகாலையில வெறும் வயிற்றுல மட்டுமே செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெறும் வயிற்றுல செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயாலஜிக்கல் காரணம் என்ன? சாப்பிட்டுட்டு செஞ்சா என்ன ஆபத்து வந்துட போகுது? ரொம்ப சிம்பிள். மனித உடம்போட ஒட்டுமொத்த எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும். நீங்க சாப்பிட்ட பிறகு உடம்போட ரத்த ஓட்டமும் உயிராற்றலும் வயிற்று பகுதிக்கு போய் செரிமான வேலைகள்ல பிஸி ஆயிடும். டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆமா, அந்த நேரத்துல செரிமான அக்னி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த சமயத்துல நீங்க இந்த உட்டியானம் பந்தம் மாதிரியான ஒரு தீவிரமான பயிற்சியை செஞ்சா என்ன ஆகும்? அந்த எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகுமா? டிஸ்டர்ப் ஆகுறது மட்டும் இல்ல, உடம்புக்குள்ள ஒரு பெரிய பயாலஜிக்கல் குழப்பமே வரும். செரிமானத்துக்காக வேலை செய்யற அக்னிய நீங்க வலுக்கட்டாயமா நெஞ்சு குழிக்கு தள்ள முயற்சிக்கும் பொழுது அஜீரணம், நெஞ்சரிச்சல், நரம்பு மண்டல குழப்பம்னு நேரடி விளைவுகள் வரும். ஓ மை காட், அப்போ இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப சென்சிட்டிவ். அதனாலதான் உடம்பு முழுமையா ரெஸ்ட் எடுத்து செரிமான பணிகள் எல்லாம் முடிஞ்சு வயிறு கம்ப்ளீட்டா காலியா இருக்கிற அதிகாலை நேரத்தை பரிந்துரைக்கிறாங்க. அதிகாலையில பிரபஞ்சத்தோட அதிர்வெண்ணும் அமைதியா இருக்கும்ல? ஆமா, உங்க உடம்போட ஃப்ரீக்வன்சியும் அதோட சிங்காக தயாரா இருக்கும். அந்த நேரத்துல தான் இந்த அண்டம் குரல் அப்படிங்கிற பிரபஞ்ச அதிர்வை உங்களால முழுமையா உணர முடியும். இது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல, உடம்புக்கு என்ன தேவை, எந்த நேரத்துல எதை செய்யணும்னு ஒரு துல்லியமான கணக்கீடுல இருக்கு. கட்டுரையில இன்னொரு வார்னிங் கூட இருக்கு. ஆமா, அழுத்தத்தை பத்தி. கரெக்ட். உடம்ப ஒத்துழைச்சா மட்டும்தான் அழுத்தத்தை கூட்டணும்னு சொல்றாங்க. நிறைய பேரு தியானம்னாலே ஒரே நாள்ல சக்கரத்தை திறக்க போறேன்னு மூச்சை ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்குவாங்க. முழங்கால்களை வலிக்கிற அளவுக்கு அழுத்துவாங்க. ஆமா, அந்த அதீத அழுத்தம் ரொம்ப ஆபத்தானதுன்னு கட்டுரை சுட்டி காட்டுது இல்லையா? கண்டிப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்னல் டெக்னாலஜி. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ரொம்ப நுட்பமான நரம்புகள், ஆற்றல் நாளங்களை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. இத ரொம்ப முரட்டுத்தனமா கையாளவே கூடாது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்? பாராசைப்பட்டு மூச்சு அதிகமா அடக்குறதோ, முழங்கால எலும்பு வலிக்கிற அளவுக்கு அழுத்துறதோ உங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டையே எரிச்சிடும். அதிக கரண்ட் பாஸ் ஆனா வயர்கள் எரியும் இல்லையா? ஆமா, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். அதேதான் உங்க நரம்பு மண்டலத்துக்கும் நடக்கும். உங்க உடம்போட லிமிட்ஸை நீங்க மதிக்கணும். முதல் நாள் வெறும் கைகளை முட்டில வச்சு முதுகு தண்டை நேராக்குறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஏற்ற பழகுங்க. அதுக்கப்புறம் மெதுவா வயிற்ற ஒடுக்கிற பயிற்சியை செய்யலாம். உங்க உடம்பு மெதுவா அந்த எனர்ஜி சேஞ்சுக்கு பழகணும். எப்போ நெஞ்சுக்குழியில அந்த வைப்ரேஷன் இயல்பா வருதோ அப்போ நாம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம இயல்பா நடக்கணும். மிகச்சரியான அறிவுரை. அறிவு பெறுறது சுலபம், ஆனா அத சரியான கட்டுப்பாடுகளோட செயல்படுத்துறதுல தான் வெற்றியே இருக்கு. நாம இதுவரை பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சாதாரண தத்துவ கட்டுரை இல்லைன்னு புரியுது. இது ஒரு ஹியூமன் மேனுவல். ஆமா, மனித உடம்போட இயக்கவியலை விளக்குற ஒரு கையேடு. மூச்சு, உடலமைப்பு, தசை ஒடுக்கம், இது மூணும் எப்படி ஒன்றோடொன்று இணைந்து ஒரு மாபெரும் எனர்ஜியை உருவாக்குதுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். உண்மை. வஜ்ராசனத்துல அமர்றது, சின்முற்றையை தவிர்த்து உள்ளங்கைகளை முட்டியின் மேல வச்சு ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குறது, உடம்ப லாக் பண்றது, உட்டியான பந்தம் மூலியமா அக்னிய மேல தள்ளுறது, இது எல்லாமே ஒரு சயின்டிபிக் செயின் ரியாக்ஷன். அந்த எனர்ஜி சிதறாம நெஞ்சுக்குழியில குவிஞ்சு அன்பின் அதிர்வா மாறுறது ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பா. எல்லாவற்றுக்கும் மேல அதிகாலையில வெறும் வயிற்றுல உடம்போட வரம்புகளை மீறாம செய்யணுங்கிற எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக இந்த மூலக்கட்டுடைய இவ்ளோ ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் பயாலஜியை நம்ம டீகோட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கும் அதே திருப்தி இருக்கு. ஏன்னா நாம காலங்காலமா ஃபாலோ பண்ற பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ புரிஞ்சுக்கும் போதுதான் அதோட மதிப்பு நமக்கு தெரியும். கண்டிப்பா. நெஞ்சுக்குழி அப்படிங்கிறது உணர்ச்சிகள் தங்கிச் செல்ற ஒரு விடுதி இல்ல. அது உடம்போட மாபெரும் மின் மாற்றி. அதை எப்படி இயக்குறதுங்கிற ரிமோட் கண்ட்ரோல் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க முழங்கால் மேல வைக்க போற அந்த உள்ளங்கைகள் தான் உங்க ஒட்டுமொத்த எனர்ஜி ஸ்ட்ரக்சரையும் மாத்த போற முதல் புள்ளி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இத பொறுமையோடும் புரிதலோடும் அணுகும்போது அந்த அண்டம் குரல் எனப்படும் பிரபஞ்ச அதிர்வை நமக்குள்ள கேட்கறது சாத்தியமே. நிச்சயமா சாத்தியம். மிக அற்புதமான ஒரு நிறைவு. இந்த ஆழ்ந்த தேடலோட முடிவுல உங்களுக்காக ஒரு சின்ன கேள்விய, ஒரு சிந்தனையை நான் விட்டு செல்ல விரும்புறேன். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தியானத்தின் போது கைகளை வைக்கிற முறையில ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம், அதாவது முழங்கால் மேல தட்டையா பதிய வைக்கிறது, உங்க உடம்போட ஒட்டுமொத்த மின்சுற்றியை மாற்றி அமைச்சு இவ்ளோ பெரிய ஆற்றலை நெஞ்சுக்குழிக்கு கொண்டு வர முடியும்னா, கரெக்ட். அன்றாட நீங்க அறியாமலே அமரும் தவறான உடல் அமைப்புகளும் கைகளை அங்கும் இங்கும் தேவையற்று வைக்கும் முறைகளும் உங்க அன்றாட சக்தியை எப்படியெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கும்? ஆழமான கேள்வி இது. வேலை செய்யும் போது நீங்க கூன் விழுந்து உட்கார்ந்திருப்பதோ இல்ல கால்களை தவறா மடக்கி வச்சிருப்பதோ உங்க உடம்போட எந்த சர்க்கியூட்டை துண்டித்து கொண்டு இருக்கிறதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இதை யோசிக்கிறதே இல்ல. ஏதோ சோர்வா இருக்குன்னு நீங்க நினைக்கிற பல தருணங்கள் உங்க உடம்போட மின் சுற்று எங்கேயோ உடைஞ்சிருப்பதன் இல்ல எனர்ஜி லீக் ஆகிட்டு இருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம் அல்லவா? கண்டிப்பா இருக்கலாம். உங்க உடம்போட அடுத்த மின்சுற்று எங்க உடையுதுன்னு கண்டுபிடிங்க. உங்க உடல் தோரணையை கவனிங்க. இது உங்க அன்றாட எனர்ஜியை சேமிப்பதற்கான முதல் படியாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு ஆழ்ந்த தேடலில் புதிய விஷயங்களோடு சந்திப்போம்.